எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நொடி அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம் சமீபத்தில் தியேட்டர் கொண்டு வந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஆனால் பெரும்பாலானவங்களுக்கு இந்த மாதிரி படம் வந்ததே தெரியாது. ஏன்னா இந்த படம் சமீபத்தில் வெளிவந்த தமிழ் படங்கள்லேயே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்த ஒரு தமிழ் திரைப்படம் இந்த ஒரு நொடி. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் மாதிரி தான். அதாவது ஒரு விஷயத்தை அவங்க ரிவீல் பண்ணும்போது அடடா, இன்னொன்று ரிவீல் பண்ணும்போது அடங்கப்பா, இன்னொன்று ரிவீல் பண்ணும்போது அடே அப்படின்ற மாதிரி படம் ஃபுல்லாக ட்விஸ்ட் அண்ட் டர்மை வச்சே வேறு மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ரசிகர்களால் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய கொண்டாட வேண்டிய ஒரு படமாக அமைய வேண்டிய ஒரு படம். ஆனால் பெருசாக யாரும் கண்டுக்கவே இல்லை. படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரியுமே எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் ஸ்டார் வேல்யூ இந்த படத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால யாரும் இந்த படத்தை பெருசாக கண்டுக்கலை. அதனால் இந்த படம் பெருசாக வர்த்தக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக மாறலை. இந்த படம் டிஜிட்டலாக ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற ரசிகர்களுடைய மைண்ட் தாட் எப்படி இருக்குன்னா, எப்படியோ தேட்டரில் வந்துருச்சு ஒரு சின்ன படம், இதுக்காக நம்ம ஏன் தேட்டருக்கு போகணும், 4 வாரத்தில் டிஜிட்டலாக வரப்போகுது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்படி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால இந்த படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ இந்த படம் டிஜிட்டலாக உங்களுக்கு ஓடிடியில் வரப்போகுது. ஆஹா ஓடிடியில் தான் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆக போகுது. மே 31 எக்ஸ்க்ளூசிவாக இந்த படம் ஆஹா ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகுது. நீங்கள் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். வர்த்தான மூவி. ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் மே 31 ஆஹா ஓடிடியில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த படத்தை தேட்டர்லேயே பார்த்துருந்தாலோ இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தாலோ உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள்.